அஸ்ஸலாமுஅலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். 2 நாட்களாக ஒரு நாய்க்குட்டி தொடர்பான சில செய்திகள், விவாதங்கள், இப்படி பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஏன் நீங்கள் பேசலை இது தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டையும் வந்து கேட்டிருந்தீங்க. சில நேரம் நம்ம வேணும்னு பேசாமல் விடுறதில்ல, கொஞ்சம் ஆற விட்டு கொஞ்சம் தெளிவாக யார் மனசும் வந்து புண்படாமல் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில வீடியோக்களை வந்து கொஞ்சம் லேட்டாகி நம்ம பேசுவோம். நேற்று ஒரு வேறு பயணம் காரணமாக பேச முடியல. சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு நாய்க்குட்டி, அதாவது இந்த நாய்க்குட்டியை எட்டி உதஞ்சது பிழை அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயத்தை தாண்டி இந்த நாய்க்குட்டிக்கு வந்து சுப்பிரமணியம் அப்படிங்கிற முருகப்பெருமானினுடைய, அதாவது கடவுள் முருகனினுடைய பேரை வச்சிருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சா, இல்லைனா அந்த நாய்க்குட்டியை எட்டி உதஞ்சவங்க வந்து அந்த பையன் இஸ்லாமியர் அப்படிங்கிறதுனால, இல்லைனா அந்த நாய்க்குட்டியை வந்து நடுத்தெருவில் வச்சு சும்மா இருந்த நாய்க்குட்டியை எட்டி உதஞ்சது மிகப்பிழை அப்படிங்கிறது தானா அப்படிங்கிறது மிகப்பெரிய விவாதமாக வந்து போயிட்டுருக்கு. சரி, இதெல்லாம் போக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆகணும் சில விஷயங்கள். எப்படின்னா 2026 ஏப்ரல் டைமில் 26ஆம் தேதி டைமில் வந்து ஆலோகா அப்படிங்கிற ஒரு நாய்க்குட்டியை வந்து கூட்டு வந்தாங்க. அதாவது அமெரிக்காவிலேருந்து பௌத்த துறவிகள் இந்த பீஸ் வாக் அப்படின்னு சொல்லிட்டு சமாதான நடைப்பயணத்தில் வந்து ஒரு நாய்க்குட்டியை வந்து கூட்டு வந்தாங்க. அது இலங்கைக்கு வந்து பல பேர் அந்த நாய்க்குட்டியை வந்து கொஞ்சம் அதுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து கடைசியில் அதுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தது. ஸோ அந்த நாய்க்குட்டி மாதிரியே இதே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விவாதமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் போக நடந்தது என்னென்னு பார்க்கும்பொழுது, யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த கதிர்காமம் போகிறாங்க இல்லையா பக்தர்கள், இவங்க வந்து தன்னோட சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு நாய்க்குட்டியை வந்து கூட்டு நடை பயணத்தில் வந்து மேற்கொண்டிருக்காங்க. இது கல்முனை பக்கம் போகும்பொழுது இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு சைடில் நின்றுருக்கு, அந்த பக்கத்தில் ஒரு பழக்கடை இருந்திருக்கு, அந்த பழக்கடையில் ஒரு பையன் உட்காந்துட்டு இருந்திருக்கான். சும்மா இருந்த நாய்க்குட்டி தான். இதில் வந்து தவறான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நாய் அந்த பையனுக்கு எந்த தீங்கும் விளைவிக்கவில்லை. சும்மா இருந்த நாய்க்குட்டியை எட்டி உதஞ்சது சோஷியல் மீடியா வரைக்கும் போயிடுச்சு. அது வந்து வீடியோவில் கேப்சர் ஆயிடுச்சு. இதுதான் என்ன விஷயம்னா, இவனை வந்து முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா போலீஸுக்கு நிறைய பேர் மென்ஷன் பண்ணிவிட, அந்த பையன் என்ன பண்ணாங்கன்னா, நேற்று கல்முனை போலீஸ் பரிசோதகருக்கு கம்ப்ளைண்ட் கிடைக்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பெயிலையும் வந்துட்டான். 50,000 சரீர பிணையில் அவனை வந்து வெளியே விட்டாங்க. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது தமிழ் கடவுள் முருகனினுடைய பேரை தாங்கிய ஒரு நாய்க்குட்டியை வந்து எட்டி உதைத்தார் அப்படிங்கிறதுக்காக இது வந்து எப்படி வந்து இப்போ பேசப்பட்டுருக்குன்னா, ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனை, அதாவது இனங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் முகமாக இந்த வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு. இது தொடர்பாக நிறைய டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய வீடியோக்களை வந்து போட்டிருக்காங்க. இதில் பேசிக்காக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னென்னா, இந்த நாயை வந்து எந்த நாயோ, இப்போ நமக்கு வந்து நாயோ பாம்போ வேறு ஏதாச்சும் ஒரு மிருகமோ நமக்கு தீங்கு இழைக்கும் வரைக்கும் அதை நம்ம பாவமாக தான் பார்ப்போம். அண்மையில் என்னுடைய உறவினர் ஒருத்தங்க வயசானவங்க சும்மா ரோட்டில் போயிட்டுருக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ரீட் டாக் வந்து கெண்டைக்காலை வந்து பிடிச்சி அப்படியே கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் 5 தடவை 6 தடவை ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு இல்லை நடந்துச்சு. இப்போ இது என்னென்னா, இது வந்து ஸ்ட்ரீட் டாக் கிடையாது. நெத்தியில் ஒரு குங்குமம் வச்சுருக்கு, கழுத்தில் ஒரு பட்டி கட்டிருக்கு. பார்க்கும் பொழுதே தெரியும் யாரோ வளர்க்குற நாயாக இருக்கும், இல்லைன்னா யாராச்சும் கொண்டு வந்து விட்ட நாயாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரீட் டாக் மாதிரி இல்லை. இப்போ சும்மா அந்த நாயை பிடிச்சி அடிக்கிறது வந்து ஒரு பிழையான விஷயம். அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணார்னா, சோஷியல் மீடியாவில் எனக்கு இது வந்து கதிர்காமம் பக்தர்களோட வந்து நாய்க்குட்டின்னு தெரியாது, நான் வந்து அடித்தது தவறு தான், மன்னிச்சுக்கோங்கன்னு வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து இப்போ இது என்னென்னா, இது ஒரு வேறு பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கு. நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம நாடு ஒரு சின்ன நாடு, மனிதர்களுக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ என்னன்னா, நாய்க்குட்டி தான், நாயை வந்து அடித்தது வந்து பிழையான விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வந்து நாய்க்குட்டிக்காக மனிதர்களை வந்து இங்கே வந்து இது வசைப்பாடக்கூடாது. இதில் என்ன ஒரு தனிப்பட்ட நபர் செஞ்ச பிரச்சனை. இது ஒரு சமூகம் சேர்ந்து செய்யலை. இப்போ ஒரு ஒட்டுமொத்த ஒரு சமூகம் சேர்ந்து அந்த நாயை வந்து அடிச்சிருந்தா இது வந்து ஒட்டுமொத்த சமூகம் வந்து காரணம்னு சொல்லலாம். இது ஒருத்தர் வந்து செஞ்சதுனால ஒட்டுமொத்த சமூகத்தின் மேலே வந்து இந்த பிழையை வந்து போடுறது வந்து ரொம்ப பிழையான ஒரு விஷயமாக இருக்குது. அதையும் தாண்டி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 2 விதமாக பார்க்கப்படுது. இந்த நாய்க்குட்டியை வந்து அவ்வளோ தூரம் கூட்டு வந்திருக்காங்க, அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஏன்னா அது வந்து கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு நாய்க்குட்டி, நீங்கள் ரொம்ப அதை ரொம்ப ஒரு பெருமதியான ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் பொழுது அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அதுக்கு உணவு எல்லாத்தையும் கொடுத்து, அதுக்கு தாகம்னு சொல்ல தெரியாது, பசின்னு சொல்ல தெரியாது, அதை நீங்கள் கவனமாக பார்த்துருக்கணும். அது அங்கே இங்கே விட்டுருக்கக்கூடாது. பெரிய பிழை அது. என்னென்னா, அது உங்களை நம்பி வர ஒரு வாயில்லாத ஜீவன் இல்லையா அப்படிங்கிறது தான். இதை தாண்டி அந்த பையனும் எட்டி உதச்ச காணொலியை பார்க்கும் பொழுது அது ஒரு நார்மலான ஒரு மைண்ட் செட்டில் உள்ள
பசங்க வந்து சும்மா வந்து மிருகங்களை வந்து வதை பண்ண மாட்டாங்க. அந்த பையன் ஏன் அப்படி பண்ணா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இது தொடர்பாக நிறைய பேர் வீடியோ போடுறாங்க இல்லையா? அதுல ஒருத்தர் வந்து போட்டிருக்காங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதில் ஒரு மதம் சம்பந்தப்பட்டிருக்கின்றது தெரிந்திருந்தா நான் இந்த பதிவை போட்டிருக்க மாட்டேன். நான் பார்த்தேன் ரோட்டில் சும்மா நின்று நாய்க்கு ஒருத்தன் பாஞ்சு உதைக்கான். அது பாவம் தானே. நம்மளை கடிக்க வர நாய்க்கு அடிக்கலாம். நானும் நாய்க்கு போட்டு அடிக்கிறேன் தான். கடிக்க வர நாய் நக்க வர நாய்க்கு கண்ட அடிக்கலாம். சும்மா இருக்கிற நாய்க்கு பாஞ்சு உதைச்சா அது என்ன பழக்கம்? இப்படி நாய்க்கு உதைக்கிறவன் நாளைக்கு தாய் தகப்பனுக்கு உதைப்பான், பெத்த பிள்ளைக்கு உதைப்பான், பொண்டாட்டிக்கு உதைப்பான். ஒரு மனிதநேயம்ன்றது இல்லாமல் போயிடும். ஆகவே இப்போ வந்து இந்த கமெண்டில் பீத்தமிழன்ன்றதும் இங்கே மாட்டுச்சோனின்றதும் ஏண்டாது ஒத்துமை அறிங்கடா இருக்கிற 10 பேருக்கு அதுக்குள்ளே சண்டை. இப்படி ஒரு காணொளி வந்து பகிரப்பட்டது. இந்த காணொளிக்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. இதில் என்னென்னா கமெண்ட் பண்ணது நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேனே, கொஞ்சம் இருங்களேன். ஏன்னா நம்ம கடைசியில் வந்து பேசிட்டோம் அப்படின்னு வரக்கூடாது. இதுக்கப்புறம் அந்த விலங்குகள் நல ஆர்வலர் ஒரு பெண்மணி வந்து தேவையற்ற வார்த்தைகளால் பேசினாங்கன்னா அவங்களுக்கும் எகெயின்ஸ்டாக சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. இதில் வந்து நான் கீழே கமெண்ட்டை வாசிக்கிறேன், வந்து பாருங்க. ஒரு வருத்தம் தான், அதிலும் சிறு விளக்கம் ஒன்றை தெளிவுபடுத்த நான் நினைக்கிறேன். எனது வீட்டிலும் செல்லப்பிராணியாக நாய் பூனை இருக்கின்ற. உதாரணமாக வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய், பாதைகளில் நிற்கக்கூடிய நாய், அது போன்று பூனை அமையக்கூடும். இதிலும் அவர் நினைத்திருக்கலாம் தெருவில் நிற்கக்கூடிய நாய் என்று நினைத்திருக்கலாம். ஒரு மனிதன் செய்த தவறை உணரும் போது மன்னிப்பதுதான் எமது தமிழ் இனத்துக்கு ஒரு பெருமையாகும். நான் ஒரு முஸ்லிம் தான் என்றாலும் எம் மொழி தமிழ் மொழி, அதனால் நான் ஒரு தமிழன் என்று தானே கூறுவேன். இந்த அடிப்படையில் அவர் செய்த தவறை வைத்து இரு மதங்களுக்கும் குழப்பத்தை ஈடுபடுத்தாமல் மன்னிப்பு கொடுப்பதுதான் அனைவருக்கும் நல்லது என்று நான் நினைக்கிறேன். நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் சிலர்களின் கருத்துக்கள் திசை மாறி போய் விடுகின்றன. சிலர் என் கருத்தினை புரிந்து கொள்வார்கள், சிலர் என் கருத்துக்கு மாறாக பிழையான முறையில் பதிவிடுவார்கள். நான் எழுதிய வரிகளுக்கு உங்களுக்கு புரிந்திருந்தால் நல்லதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மன்னிப்பது ஒரு சிறந்த நன்மை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து விமர்சிச்சு போயிருக்காங்க. அந்த நேரமே அவனை பதம் பார்த்திருக்கணும். 450 கிலோமீட்டர் நாயை நடக்க வைக்கப்பட்டது அப்பட்டமான மிருகவதை. இதை செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். நாயை அடித்த தருணம் இந்த மிருகத்தோட கால் விளங்காம போயிடும் அப்படின்றலாம் வந்து இப்போ அதுக்கு சார்பாகவும் எதிராகவும் பல விஷயங்களை வந்து போட்டிருக்காங்க. இப்படியான செயல்கள் இனம் மதம் யாரா இருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டிய விடயமே அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. வாயில்லா ஜீவன் நன்றியுள்ள மிருகம், ஜீவ காருண்யம் தெரியாத ஆறறிவு பிராணி ஒன்றினால் வதைக்கப்படுகிறது. முதலில் குற்றம் பாவம் செய்பவன் ஒருவன் ஒரு மனிதன் என்ற ரீதியில் அமைந்த கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட வேண்டும். அடுத்தது மதம் என்பது மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கென உருவானவை அப்படிங்கிற மாதிரி இப்படி மதம் தொடர்பான சில விஷயங்கள் வந்து இதுக்குள்ள வந்து ஈடுபட்டிருக்கிறதா ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கு. இதுல வந்து போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது நிஜமாவே இது எங்க ஒரு பாருங்க, ஒரு நாய் தொடர்பான விஷயங்கள் வந்து மனிதர்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்துன்னு பாருங்க. ஒற்றுமையாக வாழ வேண்டிய மனிதர்கள் எப்படி என்று பாருங்க. இது ஒரு சாதாரண நிகழ்வு, அடுத்தவருக்கு தெரியாது அது சுப்பிரமணியன் என்று. அடிவாங்கிய பிராணிக்கு தெரியாது அவர் இஸ்லாமியர் என்று. இதே சுப்பிரமணியன் நாயர் குறுக்கம் பறக்க பாய்ந்து விபத்தை ஏற்படுத்தி யாராவது இறந்திருந்தால் யார் பொறுப்பு? எந்த சாமி சிறை செல்ல தயார்? இளைஞர்களாக ஒன்றுபட்டு வாழ்வோம். இந்த சுப்பிரமணியன் நாய் முல்லைத்தீவு தண்ணி ஊற்று பிரதேசத்திலிருந்து கதிர்காமம் செல்லும் யாத்திரிகளுடன் பயணமாகி கல்முனை பிரதேசத்தை அடைந்துள்ளது. இதில் முக்கியம் இது முருகப்பெருமானை தரிசிக்க கால்நடையாக பயணிக்கின்றது. ஏதோ தமிழினத்துக்கு நல்லது நடக்க போகிறது, எல்லாம் முருகன் அருள் அப்படிங்கிற மாதிரி, மதவெறி அப்படிங்கிற மாதிரி இப்படி முஸ்லீம்களும் ஏசிருக்காங்க நிறைய. அந்த பையனுக்கு நாய் நன்றி உள்ளது, கேடு கெட்ட மனிதனா ஐந்தறிவு அப்படிங்கிறது தான். இதில் லாஸ்ட்டாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னன்னா, போனது போகட்டும் விடுங்க, நம்ம நாட்டில் நம்ம ஒத்துமையாக இருக்கணும். கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கும் பொழுது இரு மதங்களுக்கும் ஒரு முரண்பாடுகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இது வந்து இருக்குது. அதனால் அது வந்து பிராணிகள் தான், பிராணிகளை தாண்டி மனுஷங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ மறப்போம், மன்னிப்போம், ஹாப்பியாக இருப்போம், ஒற்றுமையாக வாழ்வோம். ஒரு மதம் சார்ந்து இந்த தவறை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது சார்ந்து நாங்கள் வந்து அந்த மன்னிப்பு கேட்குறோம். அதாவது எந்த ஒரு காரணத்துக்காகவும் இஸ்லாமிய மதம் என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு மதத்தை வந்து புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது. இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பிழையாக பார்க்கப்படுகிறது. ஒரு கடவுளின் பெயர் தாங்கிய ஒரு நாய்க்குட்டி, இந்த நாய்க்குட்டியை வந்து நீ எட்டி உதைக்கிறேன்னா ஒரு கடவுளை வந்து நீ எட்டி உதைக்கிற மாதிரி அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பேசுபொருளாக வந்து அமைஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்போ அது வந்து பிழை தான். முதல்ல சும்மா இருந்த நாயை அடித்தது பிழை. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சுப்பிரமணியம் அப்படிங்கிற கடவுள் பெயரை தாங்கிய நாயை அடித்ததுனால இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது அப்படிங்கிறதும் எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஆனால் இது முடிஞ்ச பாடில்லை அப்படிங்கிறது காரணம் என்னென்னா இது வந்து இரு மதங்களுக்கும் இடையிலான ஒரு
தேவையற்ற பிரச்சனைகளை வந்து கிண்டி விடக்கூடாது அப்படிங்கிறது தான். இதோட நிப்பாட்டும். இதுக்கப்புறம் பேசி போஸ்ட் போட்டு சோனி அதுக்கப்புறம் அவன் இவன் அப்படின்லாம் பேசுறது வேண்டாம். நம்ம எல்லாம் தமிழ் பேசக்கூடியவங்க, தமிழால் ஒன்றிணைஞ்சிருக்கக்கூடியவங்க. ஏதோ ஒரு தப்பு அவனுக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு தப்பு அந்த நாய்க்குட்டி அங்கே போய் நின்றுருக்கலாம். ஆனால் இங்கே வந்து 100% பிள்ளை என்னன்னா சும்மா இருந்த நாய்க்கு அடிச்சது தான். அது யாராக இருந்தாலும் பிள்ளை தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனால இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு நம்ம வந்து ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிறத சிஜிசி டாக் ஷாப் சார்பாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி.